संजना அவர்களுக்கு என்ன தேவை என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லை. டீச்சரை குழந்தைங்க முதல்ல எப்படி நடந்து கொள்வது பாடத்தை கற்றுக் கொடுங்கள். நீங்க இல்லை என்றால் அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், அவங்க சீரியஸாக இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் குழந்தை. ஆனால் அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக அந்த தமிழ் டீச்சர் சர்வீஸ் சொல்லுவாங்க. போலீஸ்கார மக்கள் என்ன சொல்லாத வார்த்தைகள் என் மகளை போன்றவர் அந்த பேரண்ட் என் மகள் மையத்தான் இருக்கு. அந்த பேரண்ட் வந்து எங்களிடம் डोर ओपन डोर डोर किया செக்யூரிட்டி கொஞ்சம் சத்தம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி தடுமாற்ற வார்த்தை கொஞ்சம் தயவு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு அவருடைய தகப்பனுடைய அன்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தடுமாற்றம் வேறு எப்படி இருந்தால் அவன் என் பையன் எந்த தடுமாற்றத்தில் அந்த தகப்பனுக்கு தெரிகிறது. தடுமாற்றத்தின் தன்னுடைய அன்பு புறப்படுகிறது. அப்ப அந்த குழந்தை வாழ்க்கையில எழுந்து நின்றா எப்படிப்பட்ட பழம் வரும். தென்னையிலே கீற்றினிலே தாளாட்டும் தென்றல் அது. தென்றல் வரும்போது நம்மளுக்கு சுகமாகத்தான் இருக்க வரும். தென்னிலை சாய்ந்து விடும் புயலாக வரும்போது அப்ப இந்த சமயத்துல நம்ம எப்படி இருக்கணும், நானாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இனி வந்தாலும் பெயர் வந்தாலும் அதற்கு வளைந்து கொடுக்கும் நாணலாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நம் மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சமயத்தில் இன்னொரு ஒன்றையும் நான் சொல்கிறேன். எதற்கு சொல்வதற்கும் ஒரு விளக்கம் வரை தேவைப்படுகிறது. மேடம் கதை பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். கதைதான் நம்மளுடைய காட்சியின் ஆரம்பம். இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். இந்த பிறப்பு இங்கே நாம் பிறந்து இருக்கிறோம். கடவுள் அழகான ஒரு உலகத்தை படைத்திருக்கிறார். அதற்கு சொர்க்கம் என்று பெயர் வைத்தார். அந்த சொர்க்கத்தில் 2 உயிரினங்கள் விட்டுவிட்டார். அந்த உயிரினங்கள் பெருக்கெடுத்து வந்துடுச்சு. அந்த உயிரினங்களுக்கு தெரியவில்லை இது சொர்க்கம் என்று. அதனால் தான் நம் வாழ்க்கையை நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நாம் சீறிக்கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நாம் கத்திக் கொண்டே இருக்கிறோம். சொர்க்கம் எதுவும் இல்லை. இதுதான் இந்த உலகம் பூமிதான் இல்லை. இதற்குதான் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறது என்று பல பேருக்கு புரியாமல் இருக்கிறது. நம் குழந்தைகளுக்கும் அது புரியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு வாழக்கூடிய நாளில் இரவில் இறக்கினோம். என்ன மேடம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க நைட்டுலாம். நான் காலையில நல்லாதான் மேடம் நடந்து வரேன். தூக்கத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இறந்து போனவர்களுக்கும் தெரியாத என்ன நடக்கிறது என்று. அதே போலதான் தூக்கத்தில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம மைண்ட்ல என்ன வருது, கனவெல்லாம் வருகிறது. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ்.
ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும். எதற்காக குளிக்கிறோம் என்று தெரிகிறதா? தூங்கும் போது மனிதன் பிணமாக இருக்கிறான். விடியலில் எழுந்திருக்கும் போது கடவுள் அவனுக்கு உயரை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எழுந்த உடனே குளிச்சுட்டு எந்த வேலைகளையும் செய்யும். குளானாலும் குளித்துக்குடி என்று சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக? குளித்துக்குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு. அழுக்காயிடுச்சா அது செத்தக்கு சமம். மறுபடியும் அதை கசக்கி கட்டு. நம்ம நினைச்சிருக்கிறவரெல்லாம் அழுக்கா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு துறவி கிட்ட கேட்டாங்க. அவர் கடைசி இறுதி காலத்தில் இருக்கிறாங்க. அவருக்கு கடைசியான பால் ஊற்றுகிறாங்க. அந்த பால் ஊற்றும் போது டம்ளர்ல ஊற்ற முடியல. ஏன்னா சொல்ற செட்டை ஊற்றணும். அந்த காலத்துல ஸ்பூன் கிடையாது. வெள்ளை துணியில நினைச்சுதான் ஊற்றுனாங்க. அவர் கேட்கிறாங்க, மாணவன் கேட்கிறாங்க, தன்னுடைய ஆசிரியரின் இறுதி பயணத்தை மேற்கொண்ட ஆசிரியர் மேற்கொள்வதற்கு ஆசிரியர் கேட்கிறாங்க, ஐயா பால் எப்படி இருக்கிறது? பாலும் கசக்கவில்லை, பால் துணியும் கசக்கவில்லை. பாலும் கசக்கவில்லை, பால் துணியும் கசக்கவில்லை என்று சொன்னார். That means what? அந்த பால் கொடுக்கக்கூடிய துணி என்ன பண்ணவில்லை? தொடர்ச்சி வீணாக இல்லை. அப்படி இரு பொருளை அவர் உணர்த்துகிறார் வாழ்க்கையில். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நம் மாணவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். இந்த அதிசய உலகில் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுங்கள். மகாபாரத்தில் அருமையான கேரக்டர் விகர்ணன் ஒருத்தர் இருக்கிறார். திருதராஷ்டிரரின் இரண்டாவது மகன், காந்தாரியின் இரண்டாவது புதல்வன், துரியோதனுக்கு பின்பு பிறந்தவன் நாங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். கூகுள்ல போட்டாலும் அப்படித்தான் வரும். திரும்ப திரௌபதிய செகண்ட் சன் அப்படி வரும். இன்னொரு கூகுள்ல பார்த்தா மூணாவது சன் இருக்கும். மகாபாரதம் படிக்கிறவனுக்கே அது விளங்காது என்னன்னு. திருதராஷ்டிரனுக்கும் அவருடைய பணிப்பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த விகர்ணன். அவரை என்னவென்று சொல்கிறார்கள் தெரியுமா? விகர்ணனை செந்தாமரை, சேற்றில் பூத்த செந்தாமரை. பஞ்ச பாண்டவர்கள் 100 பேர் கேட்கிறார்கள். 102 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணும் இருக்கிறார், இன்னொரு விகர்ணனும் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? இவரை செந்தாமரையில் பூத்த, சேற்றில் பிறந்த செந்தாமரை. ஏன் சேற்றில் பூத்த செந்தாமரை? செந்தாமரை சேற்றில் தான் பூக்கிறதா? விவசாயி சேற்றுதான் இறங்குறான். நான் விவசாயி, நான் சேற்றில் இறங்குகிறேன். நானும் சேற்றில் பிறந்த செந்தாமரை என்று நாம் மாற்றத்தை சொல்லலாம். ஆனா நம்மளை பற்றி அங்க பேசவில்லை. விகர்ணன் அந்த கேரக்டர் யாருன்னு கூட நிறைய பேருக்கு பரிச்சயமாகவில்லை. ஆனாலும் பேசுகிறோம். விகர்ணன் தைரியத்திற்கு, அர்ஜுனனுக்கு வில்கத்தில் அர்ஜுனனுக்கு ஈடானவன் என்று. திரௌபதி துயில் உயர்ப்படும் போது என்ன ஆகிறது என்றால் தெரியுமா? அத்தனை கௌரவர்களும் அமைதியாக இருந்தார்கள், பீஷ்மர் உள்பட. அப்படிப்பட்ட விகர்ணன் பாஞ்சாலி துணியில் உரியப்படும் பொழுது, அத்தனை பேரும் அமைதியாக இருக்கும் பொழுது கௌரவத்திற்கு எதிராக நின்று பேசினார். நாம் செய்யும் செயல் சரியானது அல்ல, சரியானது அல்ல அப்படி என்று சொல்கிறார். 15வது நாள் போருக்கு கிளம்புகிறார்கள். கண்ணனுக்கு தெரியாத விஷயம் இல்லை. பாஞ்சாலி கேட்கிறார் கண்ணனிடம், கண்ணா, இன்னைக்கு யார் இறக்கப் போகிறார்கள் போரில்? இந்த போரை நடத்துவதே நீதான். ஏன் நல்ல மகாபாரத போருக்கு தெரியுமா? வாழ்க்கையில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கு. நல்லதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத நம் குழந்தைகளுக்கு நாம் மகாபாரத கதையின் மூலம் உணர்த்தலாம். பாஞ்சாலி கேட்கிறார், எப்படி கத்துக்கா? இன்னைக்கு யார் இறக்க போகிறான்? உலகத்திலேயே உத்தமன் இறக்க போகிறான். உலகத்திலேயே உத்தமன் நெறி தவறா இறக்க போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இன்விசிபிள் கேரக்டர் அப்படின்னோடனே உடனே பாஞ்சாலி தருமன் இறக்க போகிறான். அழுது கொண்டே இருக்கிறார். போய் இறக்கும் வரை அழுது கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம் கணவர்கள் ஒருவன் இறக்க போகிறான் என்று. ஆனா அன்னைக்கு பீமன்
அந்த யுத்தத்தில் விகர்ணனை பார்க்கிறான். விகர்ணா, நீ மிகவும் நல்லவன், நீ சேற்றில் போட்டு செந்தாமரை, நீ இந்த பக்கம் வா, உனக்கு அரசாட்சியை கொடுக்கிறோம் என்று, பாதி அரசாட்சியை கொடுக்கிறோம் என்று விகர்ணன் சொன்னான். அது வேண்டாம். அன்றைக்கு நான் மட்டும் பாஞ்சாலி அங்க கஷ்டப்பட்டார், அந்நியார் கஷ்டப்பட்டார், நான் குரல் கொடுத்தேன். ஆனால் கௌரவர்கள் எனது சகோதரர்கள், அவருக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன் என்று தன் உயிரையும் கொடுத்தான் அந்த ஒரு விகர்ணன். இன்றும் நாம் பேசுகிறோம் விகர்ணன். அப்படிப்பட்ட கதைகளை சொல்லி நம் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுங்கள். அடுத்ததாக ஒரு துறை நம் பற்றி பேச போகிறேன். நமது வாழ்க்கையில் கர்ணன் என்பவர் ஒன்று தெரியும். மகாபாரதம் என்றால் கர்ணனை பற்றி தான் சொல்லணும். சூரிய புத்திரன் அவர் எப்படிப்பட்டவர்? தகாத செயல் வைத்துக் கொண்டதால் செஞ்சோற்று கடந்தேற்க தன் உயிரை மாய்த்தவர் கர்ணன் என்று இன்றும் நாம் சொல்கிறோம். கர்ணனை போன்ற நல்லவன் இல்லை. கேட்டாக்கி ஒரு நாள் அர்ச்சனா அண்ணன் தானே எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கொடுக்கிறார்கள், இங்கே கர்ணனை மட்டும் உயர்ந்தவன் என்று பேசிக் கொள்கிறார்கள். உடனே அர்ச்சனன் சொல்றாங்க, கண்ணன் சொல்றாங்க, ஒரு கண்ணன் ஒரு அந்த நேரத்தில் வருகிறார். தர்மனிடம் போய் கேட்கிறார், என்னுடைய யாகத்திற்கு கொஞ்சம் சந்தன கட்டைகள் வேணும் என்று. தர்மன் பார்க்கிறார். அப்பொழுது அரண்மனையில் சந்தன கட்டைகள் கிடையாது, தேவைகள் கிடையாது. திடீர்னு தீந்துச்சு, யாகம் பண்ணிட்டு தீந்துருச்சு. உடனே அவர் என்னங்கிறாரு, ஐயா கொஞ்சம் பொறுத்திருக்கு, உங்களுடைய யாகத்திற்கு நான் பின்னி கொடுக்கிறேன், என்னுடைய பணியாட்களுக்கு கூட வெட்டி வர சொல்லி கொடுக்கிறேன். அதே அந்த கர்ணனிடம் போகிறார். கர்ணனிடம் கேட்கிறார், சந்தன கட்டைகள் வேண்டும், யாகம் வளர்ந்து. கர்ணன் என்றால் இதேதான், அவருடைய அரண்மனையில் சந்தன கட்டைகள் இல்லை, யாகம் வளர்த்து தீர்ந்து விட்டது. உடனடியாக என்ன பண்ணுகிறார் தெரியுமா? தன்னுடைய அரண்மனையில் இருக்கும் அத்தனை கதவுகளில் சந்தன கேடைகள் உருவாக்கப்பட்ட அத்தனை கதவுகளை உடைத்தெறிந்து அந்த நிலையில் கொடுக்கிறார். ஐயா எடுத்து சொல்லுங்கள் என்று. அப்பொழுது யார் உயர்ந்தவர் என்று நாம் கேட்கப்படுகிறோம்? யார் உயர்ந்தவர்? கர்ணன். இப்பொழுது இந்த சம்பவத்தை அர்ஜுனனுக்கு கண்ணன் உரைக்கிறார். சொல்லுங்க சார், ஏதாவது சொல்றீங்க? அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை நம் குழந்தைகளுக்கு வாரி வளங்கள் வேண்டாம். நம் குழந்தைகளுக்கு தனக்கு வைத்ததை பகிர்ந்து கொள், உன் தம்பி தங்கைகளுக்கு பகிர்ந்து கொள்ள நாம் கற்றுக் கொடுப்போம். அந்த குணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருந்தால் நாமும் அடுத்ததுக்கு பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுப்போம். ஆகாரம் ஒண்ண எல்லாரும் வாங்க, காக்கை அண்ணாவே ஓடிவாங்க. அவர் காக்கை அண்ணாவே ஓடிவாங்க சிவாஜி கூப்பிட்டாரு. ஆனா அங்க வந்தது எத்தனை காக்கைகள்? ஒற்றுமைக்கும் உணவுக்கும் காக்கைகளை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உறவுகளுடைய ஒற்றுமையை நம் குழந்தைகளுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நல்ல மனிதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில கேரக்டர் சொல்லிட்டோம். அனைத்து விலங்குகளிடமிருந்தும் அனைத்து உயிரினங்களிலிருந்தும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று உங்கள் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். நம்முடைய குழந்தைகள் அந்த எறும்பை போல இரு, எறும்பை போறமா இருக்கப்ப நான் கடிக்கட்டுமா அப்படின்னு நம்ம பையன் கேட்பான். எறும்பை போல் சுறுசுறுப்பாக இரு, பருவத்தை பயிர் செய். எறும்பை எப்படி நல்ல காலத்துல எப்படி என்ன பண்ணும்? உணவையெல்லாம் சேமிச்சு என்ன பண்ணும்? வச்சிருக்கோம். குளிர்காலம் மழைக்காலம் வந்தா என்ன பண்ணும்? எறும்பை பார்க்க முடியுமா? அப்ப அந்த எறும்பெல்லாம் எங்க போகுது? அதை சேமித்து வைத்து கொடுக்கிறாங்க. அந்த சேமிப்பு என்ன இருக்காது, அழியாத இடத்துல அது போய் சேமித்து வைத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். சுறுசுறுப்பாக இது